ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது திருவாதிரை அன்னைக்கு சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக நம்ம பிரசாதம் பண்ணுவோம். அந்த திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். குக்கர் இல்லாமல் கடாயிலேயே எப்படி வேக வச்சு சீக்கிரமாக பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திருவாதிரை களி நம்ம விசேஷ நாட்களில் மட்டும் இல்லைங்க, நார்மலாகவே நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம இன்றைக்கி பச்சரிசியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். மாவு பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இல்லைனா சாப்பாடு பச்சரிசி எதுனாலும் சரி. ஆனால் புழுங்கல் அரிசி எடுக்கக்கூடாது, பச்சரிசி தான் சேர்க்கணும். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு, இது 250 கிராம் அளவுள்ள கப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா நிறம் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல அந்த பொரி அரிசி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு அரிசி ஃப்ரை ஆகி வந்திருக்கு. அரிசியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்தோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிட்டு அது வாசனை வரும் நல்லா. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். நமக்கு இது ஃப்ரை ஆகி வர்றதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம அரிசி சேர்த்துருந்தோம்ல, அது கூட சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம இதை பவுடர் பண்ணணும். இப்போ நாம் இந்த களி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். நாம் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வெல்லம் கரைக்கிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்தா நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வேறு கடாய்க்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த களிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 கப்பு ஊற்றி நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துருக்கோம். மீதி இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1 கப் அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மொத்தமாக நம்ம 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் ரெசிபிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் நமக்கு இனிப்பு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ரவை பதத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து நமக்கு வரும். ரொம்ப நைஸாகவும் நீங்கள் அரைச்சிட வேண்டாம். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிங்கன்னா களி ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்க்க முடியும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருக்கும்போதே கலக்கி விட்டுட்டே இருங்க. இது கட்டி ஆகிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம பவுடர் பண்ணி வச்சு அரிசி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து விடணும். உங்களுக்கு கரண்டி வச்சு கலக்க முடியலன்னா இந்த மாதிரி முட்டை நம்ம அடித்து எடுப்போம்ல, அந்த விஸ்கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இது நம்ம சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்லா இறுகி வந்துடும்.
இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா இறுகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை ஃபுல்லாக சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. சிம்லேயே வச்சுட்டே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்திருக்கு. இப்போ நீங்கள் இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஃபுல்லாக அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இதுக்காக நம்ம குக்கரில் செய்யணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கடாயிலே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம சேர்த்துருந்த 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம். அந்த இது கரெக்டான அளவில் நமக்கு வெந்திருக்கு. கட்டியாகவும் இல்லை, ரொம்ப குலைவாகவும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க. பொங்கலுக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாகலாம் நெய் சேர்த்துறாதீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட திருவாதிரை களி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நாம் ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு களி நம்ம இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே அளவுகளில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.